friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம cluster stitch எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First time என்னோட வீடியோ வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட notifications உங்களுக்கு கிடைக்கும். Slip knot போட்டு project start பண்ணிக்கலாம். Slip knot போட்டதுக்கு அப்புறமா chain 18 போட்டுக்கோங்க. 1 2 இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. 18 chains போடுங்க. இப்போ நம்ம 18 chains போட்டிருக்கோம். ஸோ நீடில் இருந்து 5th chain 1 2 3 4 5 5th chainல போய் 3 times unfinished double crochet ஒர்க் பண்ணணும். yarn over பண்ணி 5th chain ஸ்பேஸுக்கு உள்ளாடி போய் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இப்போ 2 loopsலேருந்து மட்டும் வெளியில் வாங்க. again yarn over பண்ணி சேம் செயின் ஸ்பேஸுக்கு உள்ளாடி போயிட்டு த்ரெட்டை அதே மாதிரி புல் பண்ணி வெளியில் எடுத்துட்டு வாங்க. இப்போ 2 loopsலேருந்து மட்டும் வெளியில் வாங்க. இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 loops இருக்கும். again yarn over பண்ணி சேம் செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துட்டு வந்து 2 loopsலேருந்து மட்டும் வெளியில் வாங்க. ஸோ இப்போ நம்ம நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 loops இருக்கும். 1 2 3 and 4 loops இருக்கும். இந்த 4 loopsல இருந்துமே வெளியில் வாங்க. செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளஸ்டர் ஒர்க் பண்ணியாச்சு. கிளஸ்டர் வந்து சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு செயின் போட போகிறோம். 2 chain ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் கீழே வந்து நம்ம செயினில் வந்து 2 chain ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். கீழே 2 chain ஸ்கிப் பண்ணி 3rd chainல போயிட்டு yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 loopsலேருந்து மட்டும் வெளியில் வாங்க. அகெயின் இதே மாதிரி 2 more times போடுங்க. yarn over பண்ணி சேம் செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் த்ரெட்டை வெளியில் புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 loopsலேருந்து வெளியில் வாங்க. அகெயின் இதே மாதிரி yarn over பண்ணி சேம் செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போயிட்டு த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் வாங்க. 2 loopsலேருந்து மட்டும் வெளியில் வாங்க. இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 loops இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 4 loopsல இருந்துமே நீங்கள் வெளியில் வரணும். அகெயின் நம்ம செயின் 2 போட்டுக்கணும். நம்ம மேலே செயின் 2 போடுறதுனால கீழே இருக்கிற செயின்லையும் 2 chain ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. கீழே 2 chain ஸ்கிப் பண்ணி 3rd chainல போய் 3 தடவை unfinished double crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 loopsல இருந்துமே வெளியில் வாங்க. செயின் 2 ஒர்க் பண்ணுங்க. அகெயின் கீழே 2 chain ஸ்கிப் பண்ணி 3rd chainல போய் இதே மாதிரி 3 times unfinished double crochet ஒர்க் பண்ணுங்க. அகெயின் செயின் 2 போட்டு கீழே இருக்கிற செயின்லேயுமே 2 chain ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி இதே மாதிரி 3 times unfinished double crochet ஒர்க் பண்ணுங்க.
ஸோ இப்போ நம்ம செயின் 2 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரிமைனிங்காக ஒரே ஒரு செயின் இருக்கும். அந்த செயினில் போய் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்டர்ன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ கிளஸ்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளஸ்டர் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு பேபி ஹேட் அண்ட் பேபி பூட்டி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளஸ்டர் ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அகெயின் ஒரு புது வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.